அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி செய்ய போகிறோம். நம்ம இப்போல்லாம் அடிக்கடி சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி டெய்லி ஒரே சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கே போர் அடிச்சிடும். இன்றைக்கி ஒரு ஸ்டஃபிங் சப்பாத்தி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டஃபிங் சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த உப்பு, எண்ணெய், மாவு எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து கொடுத்துர்லாங்க. கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு அது சூடாக இருக்கணும், வெது வெதுப்பாக இருக்கணும். இப்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ ரொம்ப சூப்பராகவே நல்லா சாஃப்டாகவே மாவு நமக்கு பிணைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு மூடி இந்த மாவை அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துர்லாங்க. இதுக்குள்ளார நம்ம இந்த மாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயம் நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு இது வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு அதை நல்லா தட்டிட்டு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீச்சிட்டு கேரட் துருவுற கட்டையில் நல்லா துருவி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம தனியாக உருளைக்கிழங்க வேக வச்சு அவிச்சு இதில் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. துருவிட்டு சேர்த்தோன்னா நமக்கு டக்குனே இது வெந்துடும். இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இதுக்கு பதிலாக நம்ம கொத்தமல்லி தழை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு நமக்கு அது ரொம்ப நேரம் அது வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ப்ரிங் ஆனியன் நமக்கு டக்குனே அது வதங்கிடுங்க. இப்போது எல்லாமே நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு அடுத்து இதை ஆற வச்சுருங்க. இப்போது சரியாக 1 மணி நேரம் ஆகிருக்கு. மாவு நல்லா 1 மணி நேரமே நல்லா ஊறி வந்திருக்குங்க. இதுக்கு அடுத்து மாவை ஒரு தடவை இதை நல்லா பிணைஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நல்லா பிணைஞ்சு கொடுத்துட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக இப்போ இதை பிரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு உருண்டையும் நல்ல உருண்டைகளாக ஒரே ஷேப்புக்காக உருட்டி வச்சிடலாம். இது காயாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு அதிலிருந்து ஒரு உருண்டையை எடுத்து நம்ம பூரிக்கட்டையில் இப்போ வச்சு தேய்ச்சிக்கலாங்க. அது மேலே கொஞ்சமாக நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இப்போ லைட்டாக இதை விரிச்சுக்கலாம். ரொம்ப அகலமாக நம்ம விரிக்க வேணாம். முதல்ல லேசாக சின்னதாகவே நம்ம விரித்து எடுத்துகிட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு அந்த ஸ்டஃபிங் அதை அதில் சேர்த்துருங்க. ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தேய்க்கும் போது அதை வெளியில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம அந்த கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் அந்த மோதகம் ஷேப்பில் பிடிச்சிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த மிச்ச மாவை அதை எடுத்துடலாம். அதை எடுத்துட்டு லேசாக விரல்கள்னால் சமமாக இதை தட்டி கொடுத்துருங்க. அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் இதை நல்லாவே தேய்ச்சிடலாங்க. அதே நேரத்தில் ரொம்ப இதை மெல்லிசாக தேய்க்கிறதுக்கு நமக்கு வராது. ஓரளவுக்கு இது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். இப்போது தேய்ச்சாச்சு. தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம தேய்ச்ச அந்த சப்பாத்தி அதில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக மேலே ஆயில் கண்டிப்பாக அப்ளை பண்ணி விடணும். பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டுருங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டினால் மெதுவாக நம்ம அமுக்கி கொடுக்கணும். இந்த மாதிரி அழுத்தி கொடுக்கும் போது நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே அழகாகவே வெந்து வருங்க. இப்போ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா அதை பொறுமையாக நல்லா அழகாகவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். அடுப்பு மிதமான சூட்லேயே வச்சுக்கணும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும் போது ஓரளவுக்கு சப்பாத்தி நமக்கு புஃப்னு வரும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் ரெடி பண்ணிடலாம்.
இப்போது சூப்பரான ஸ்டஃபிங் சப்பாத்தி ரொம்ப அழகாகவே ரெடி ஆயிருச்சு. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாகவே அழகாகவே வந்திருக்கு பாருங்கள். உள்ளேயும் ஸ்டஃபிங் எவ்வளோ அழகாக செட் ஆகி ரொம்ப சூப்பராகவே ஸ்டஃபிங் சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த சப்பாத்திக்கு நமக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. ஒருவேளை நமக்கு சைடிஷ் தேவைப்பட்டால் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லேயும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம். நன்றி.